சென்னையில் நள்ளிரவு நடைபெற்ற வாகன சோதனையில் திமுக வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் படத்துடன் கூடிய 20,000க்கும் மேற்பட்ட விசிட்டிங் கார்டுகள் மற்றும் 100 டம்மி மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்கோட்டைக்கு பாஸ் அனுப்ப முயன்ற போது சிக்கிய அந்த பொருட்களை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட இருவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தேர்தல் நேரம் நெருங்கி வருவதையொட்டி பறக்கும் படையினரின் சோதனையானது தொடர்ந்து நள்ளிரவில் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் நள்ளிரவு நடைபெற்ற பறக்கும் படையினர் வாகன சோதனையில் டம்மி வாக்கு இயந்திரங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் 20,000 ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரத்தநாடு திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையும் அண்ணா நகர் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் நூறடி சாலை அருகே நேற்று இரவு 11 மணி அளவில் பறக்கும் அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆட்டோவை மடக்கி சோதனையிட்டதில் அதில் 5 பார்சல்கள் கொண்ட 100 பெட்டிகள் இருந்ததை அடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து பெட்டியிட்டிருந்து சோதனையிட்ட போது அதில் தர்மாகோலால் தயாரிக்கப்பட்ட போலியான மின்னணு வாக்கு இயந்திரங்களும் அதே போல் அந்த ஒரிஜினல் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் செலுத்தும் போது வரக்கூடிய பீப் சத்தம் ஒன்று பொருத்தப்படக்கூடிய இருக்கக்கூடிய அளவில் அந்த வாக்கு இயந்திரமானது போலியாக தயாரிக்கப்பட்டு இருப்பதையும் கண்டறிந்தனர். இந்த போலியான மின்னணு வாக்கு இயந்திரமானது 100 எண்களை கொண்டதாகவும் அதே போல் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர்களின் அடையாள அட்டை அதில் ஸ்டிக்கர் போட்டு ஓட்டப்பட்டிருந்த அந்த அடையாள அட்டையும் 20,000க்கும் மேற்பட்ட இந்த அடையாள அட்டைகளையும் பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு நள்ளிரவு கொண்டு சென்றனர். அங்கு உடனடியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு அந்த தகவல் பகிரப்பட்டு இது குறித்து அந்த இருவரும் ஆட்டோ ஓட்டி வந்த நபர் மட்டுமல்லாமல் அந்த நபர் கூட உடனே வந்த அந்த நபர் பார்சல்களை